இது வாத்தியார் வா வாத்தியார். இந்த பர்ஃபார்மன்ஸு எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. ஏன்னா படத்தினுடைய கதையும் அப்படி தான் இருக்குது. நல்ல பிளாட்டு. அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆவி கதாநாயகனுக்குள்ளார பூந்து, தம்பி நீ நம்பியது கிடையாது எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. கதாநாயகன் பிறந்தது எம்ஜிஆர் இறந்த நேரத்தில். இவருக்கும் காலில் மச்சம் அப்படின்னு அவருடைய தாத்தா ராஜசேகரன் சொல்ல, பேரனை எம்ஜிஆர் போலவே வளர்த்துறாரு. ஒரு கட்டத்தில் இவன் லாட்டரி டிக்கெட்டு வாங்கி அதில் பரிசு விலை நீ உழைச்சி தான் சம்பாதிக்கணுமே அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாப்புல. தம்பி எம்ஜிஆர் இல்லை நம்பியார் அப்படின்னு மாற ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் வேலை கிடைக்குது, அதில் கையூடல் பண்ணுறாரு. 6 மாதம் சஸ்பெண்டு நடக்குது. தொழிலதிபருடைய மகளை காப்பாற்ற அவர் மூலியமா திரும்ப அதே ஸ்டேஷனுக்கு போய் ஜாயின் பண்ணுறாப்புல. தொழிலதிபரும் முதலமைச்சரும் கூட்டாளிகளாட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, அது ஒரு யூடியூபரால் நடக்குது. இந்த யூடியூபரை போட்டு தள்ளணும். கதாநாயகி மூலிமா கதையை நகர்த்த பார்த்துருக்காங்க இந்த படத்தில். அவங்க யாருன்னா நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடியவங்க. ஸோ கதாநாயகனோட நெஞ்சில் காதை வச்சு பார்க்குறப்போ டக்குன்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. உங்கள் தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோ, நீ ஒரு வேறு மாதிரியான ரூபத்தை எடுக்க போகிற அப்படின்னு சொல்ல, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியறதுக்குள்ளாரே சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்துருது. எம்ஜிஆராக மாற வேண்டிய சூழல் ஏற்படுறதே ராஜசேகரன் மூலியமாக தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை. நலன் குமாரசாமி அப்படிங்கிற டார்க் காமெடி பண்ணக்கூடிய இயக்குனரை நம்பி போனதுக்கு நம்மளே டார்க் ரூமுக்குள்ளார உட்கார வச்சு அள வச்சது தான் மிச்சம். டேரக்டரை தான் ஏமாற்றிட்டார். மியூசிக் டைரக்டரை ஏதாவது பண்ணார்னு பார்த்தா அவர் இருக்கிற எம்ஜிஆர் பாட்டெல்லாம் தூக்கி உள்ளே கொலாஜ் பண்ணி வச்சுருந்துருக்காப்புல. அது என்னென்னு சொன்னோம்னா காப்பிரைட்ஸ் பண்ணி விட்ருவாங்க நம்ம சேனலில். கார்த்திக் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகே தான்ப்பா, பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை காமெடி இவர்கிட்ட இந்த படத்தில். காரணம் என்னன்னா, ஜப்பான் படத்தில் கதைக்குள்ளே கையை வச்ச மாதிரி இந்த படத்துலையும் கதையில் கையை வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச நலன் குமாரசாமி அவரோட ஷார்ட் ஃபிலிம் டீம் தான் இவருக்கு பெட்ரு. ஏன்னா இவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க இந்த ஹீரோக்கள், அவங்க சொல்கிறதான் இந்த டைரக்டர் கேட்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ படம் அப்படிங்கிறது ஓகேப்பா அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே தவிர ஆஹா ஓஹோ அப்படிங்கிற சொல்கிறதுக்கெல்லாம் இந்த படம் எதுவும் கிடையாது. மெனக்கெட்டு இருக்காங்க, ஆனால் வீண் போய் விட்டது. இருந்தாலும் அண்ணன் கங்குவாக்கு இது எவ்வளவோ தேவை. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.